ஆனாலும் தலைவர் சுட்டிக்காட்டியதை போல ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய போதும் இதே போன்று மாமழை பெய்தது. ஏறத்தாழ அன்றைக்கு 1,00,000 பேர் திரண்டிருந்தார்கள். திரண்டிருந்த கூட்டம் ஒருவர் கூட கலைந்து போகவில்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற விடிவெள்ளி அன்றைக்குத்தான் இங்கு கால் ஊன்றியது பேரறிஞர் அண்ணா தலைமை. அதை போலத்தான் இன்றைக்கு 75 ஆண்டு காலம் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, பண்பாட்டிற்காக, ஏன் ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிற படுபாதகர்களுக்கு எதிராக மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நாம் எல்லாம் ஒன்று திரண்டு குரல் கொடுக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு நாள் குறித்து நேற்று தான் அண்ணன் சென்னையிலே இருந்தார். அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் பழனியப்பன் அவர்களோடு பேசுகிற போது நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்ளலாம், அது நன்றாக இருக்கும் என்று நாங்கள் இருவருமே முடிவெடுத்தோம். ஆனால் தலைமை கழகம் நாளை எனக்கு திருப்பத்தூர் அறிவித்திருந்த காரணத்தினால் உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களிடம் தொடர்பு கொண்ட போது, அதில் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழக உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், ஆணையிட்டால் அடுத்த மணித்துளியில் பொதுக்கூட்டத்தை தயார் செய்து விடுவார்கள், எனவே நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தயாராகுங்கள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சொன்ன போது கூட எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருந்தது. ஆனால் மதியம் 1 மணி அளவில் சென்னையிலிருந்து இங்கு கடந்து வந்து போகிற போது இங்கே நமது மாவட்டத்தை சார்ந்த, நமது அரூர், இந்த பேரூரை சார்ந்த நமது கழக நிர்வாகிகள் உற்சாகத்தோடு இந்த ஏற்பாடை செய்து கொண்டிருந்த போது உள்ளபடியே மகிழ்ச்சியோடு மாலை ஒரு 7 மணி அளவில் நமது அரூர் மக்களை, தருமபுரி மக்களை, தருமபுரி மாவட்டத்து மக்களை மாண்புமிகு தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் இட்ட ஆணையை இங்கு நாம் கொண்டு சேர்க்கலாம் என்கிற மகிழ்ச்சியோடு தான் தருமபுரி வரை போய் வந்தேன். ஆனால் வருகிற போதுதான் இயற்கை தாய் நம்மை பூமலை தூவி வாழ்த்தி இருக்கிறாள். இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு கட்டியம் கூறக்கூடிய வகையில் கழக உடன்பிறப்புகள், பெரியோர்கள், தாய்மார்கள் கூடி நின்று தருகின்ற ஆதரவை தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக, எதற்காக இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓரணியில் திரள வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொல்லுகிறோமே, தலைகுனிவு என்ன வந்தது என்று கேட்டால், இது இன்றல்ல நேற்றல்ல, நம் இனத்திற்கு எதிரானவர்கள், இந்த மொழிக்கு எதிரானவர்கள், இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள், இந்த பண்பாட்டிற்கு எதிரானவர்கள், பாசிச பாஜக என்கிற ஒன்றிய அரசு நமது தமிழ் மொழியை அழித்துவிட வேண்டும், தமிழ் இனத்தினுடைய பெருமையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை தெரிய விடாமல் அழித்துவிட வேண்டும், இந்த தமிழர்களினுடைய வீரம் தெரிந்த வரலாற்றை இல்லாமலாக்கிவிட வேண்டும். பகுத்தறிவால் பூத்து குலுங்குகிற இந்த தமிழ்நாடுதான் இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று 1984 இருந்து அவர்கள் தங்களை தயார்படுத்தி பார்த்தார்கள். தமிழ்நாடு ஒத்துழைக்குமா? தமிழர்கள் என்ன மானம் மறந்தவர்களா? மொழிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய கூட்டம் அல்லவா தமிழினம். தர்மபுரியிலே வந்து தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று நான் உரையாற்றுவதை கூட நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கொல்லன் தெருவில் வந்து ஊசி விற்கிற கதைதான். தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று தருமபுரி மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதா? இன்றல்ல நேற்றல்ல, கிமு 200ஆம் நூற்றாண்டில், 2ஆம் நூற்றாண்டில், கிமு 285 அன்றைக்கு தருமபுரி மண்ணுக்கு தகடூர் என்று பெயர். இந்த மண்ணை ஆண்ட மன்னன் அதியமான் வேட்டைக்கு போகிற போது தனக்கு கிடைத்த ஒரு அதிசயமான நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனியை தன் அவையிலே தன்னை பாட வந்தாள் ஔவையார். அந்த நெல்லிக்கனியை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்தார்.
முதலில் ஔவையார் வாங்கிவிட்டார். வாங்கிவிட்ட பிறகுதான் ஔவையாருக்கு தெரிகிறது இந்த நெல்லிக்கனியினுடைய மகிமை என்ன. அந்த நெல்லிக்கனியை உண்டால் அதை உண்ணக்கூடியவர்களுடைய ஆயுள் காலம் நீட்டி போகும், அவர்களுக்கு நீண்ட ஆயுள் காலம் கிடைக்கும் என்பதை தெரிந்த பிறகு ஔவையார் அதியமானிடம் கேட்டிருக்கிறார். ஏனப்பா, நீ அல்லவா மன்னன், இந்த மண்ணை ஆள்வது நீ, இந்த மக்களை ஆளுவது நீ, இந்த இனத்தை காப்பது நீ, இந்த இனத்திற்கான இனமானத்தை காப்பவன் நீ, நீ அல்லவா இந்த நெல்லிக்கனியை உண்டிருக்க வேண்டும், என்னிடம் ஏன் கொடுத்தாய், தவறல்லவா நான் வாங்கி கொண்டது என்று ஔவை கேட்டபோது அதியமான் சொன்னான், நீ சொன்னாயே இந்த மண்ணை காப்பது, இந்த மக்களை காப்பது, இந்த இனத்தை காப்பது, இந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை எல்லாம் காக்கின்ற இந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரே இடம் என் உயிரினும் மேலான இந்த தாய்மொழியான தமிழை காப்பதுதான். எனவே இந்த அதியமான் என்கிற அரசன் இருப்பதை விட ஔவையார் என்கிற தமிழை வளர்க்கிற புலவர் இருந்தால் அது புண்ணியம், எனவேதான் உனக்கு தந்தேன் என்று நெல்லிக்கனி கொடுத்து தமிழை வளர்த்தவன் அதியமான் வாழ்ந்த இந்த தகடூர் மண்ணில், தர்மபுரி மண்ணில் நான் வந்து பேசுவதா? மொழி காக்க வா, எழுந்து வா தர்மபுரி மண்ணே, மீண்டும் போர் முழக்கம் செய் என்று நான் பேசுவது தகுமா? வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் மொழிக்காக உயிரை கொடுத்து என் ஆயுள் போனாலும் பரவாயில்லை தமிழ் புலவர் வாழ வேண்டும் என்று நினைத்த தர்மபுரி மண்ணில் தலைவன் தளபதி மு க ஸ்டாலினின் தொண்டனாக உங்களிடம் கேட்கிறேன். மொழியை அழிக்க வருகிற பாசிச பாஜகவிற்கு கை கொடுக்கிற அதிமுகவையும் பாஜகவையும் ஓட உணர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன், எதற்காக இன்றைக்கு தளபதி சுற்றி சுற்றி தமிழ்நாடு முழுக்க இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? நம்மிடம் நேரடியாக மோத முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திடம், தமிழினத்திடம் நேரடியாக மோத முடியாத பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நம் உடனேயே இருக்கக்கூடிய அதிமுக என்கிற இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார். பாவம் எடப்பாடி பழனிசாமி செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுவதை போல பாஜகவை போய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைப்பது எங்களுக்கு தவறில்லை, நீ யாரோடும் கூட்டணி வைத்துக் கொள், உங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு தெம்பும் இருக்கிறது, திராணியும் இருக்கிறது. உன்னை வெற்றி அடைவதற்கு தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக தயாராக இருக்கிறது. ஆனால் நீ செய்து கொண்டிருப்பது தமிழினத்திற்கு துரோகம் இல்லையா? நீங்கள் செய்வது அடிமைக்கு சேவகம் இல்லையா? அடிமை என்று சொன்னால் அவருக்கு கோபம் வருகிறது. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் கூட பாஜகவோடு கூட்டணி வைத்தார். ஜெயலலிதாவை யாராவது சொன்னார்களா? பாஜகவிற்கு நீங்கள் அடிமை சேவகம் செய்கிறீர்கள் என்று சொன்னார்களா? சொல்ல முடிந்ததா? ஏன், அதிமுக என்கிற இயக்கத்தின் தலைவியாக இருந்த ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு மோடி வந்தார், வாஜ்பாய் வந்தார், அத்வானி வந்தார், போயஸ் கார்டனிலே போய் பார்த்தார். அது எங்கள் எதிரியாக இருந்தால், ஜெயலலிதா அம்மையார் எங்களுக்கு எதிரியாக இருந்தார், இந்த மண்ணின் மானத்தை காப்பதை போல் எங்களுக்கு உணர்வு இருந்தது. எனவேதான் பரவாயில்லை, பாஜகவோடு கூட்டணி வைத்து வா என்று அவர்களை நாம் சந்தித்தோம். 99 தோற்கடித்து நாம் ஆட்சியிலே அமர்ந்த ஒன்றியத்தில். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ அல்லவா தமிழ்நாட்டினுடைய அடுத்த எங்களுடைய எதிர்கட்சி, பெரிய கட்சி, உன்னை பார்ப்பதற்கு அமித்ஷா வர வேண்டும். அதுதானே தமிழனுக்கு பெருமை. உன்னை பார்ப்பதற்கு அமித்ஷா வர வேண்டும், உன்னை பார்ப்பதற்கு மோடி வர வேண்டும், உன்னை பார்ப்பதற்கு அந்த கூட்டம் வர வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற பார்ப்பனிய கூட்டம் உன்னை கையில் வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. நீ ஆட்டம் ஆடிக்கொண்டு சொன்னதற்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார். முந்தின நாள் பேட்டி கொடுக்கிறார், செய்தியாளர்களை சந்திக்கிறார். நான் 27, 28 தேதியிலே தர்மபுரி, கிருஷ்ணகிரி அதிலே இருக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறேன். சில பேர் சொல்லுகிறார்கள், நான் அமித்ஷாவை பார்க்க போகிறேன், எனவே நான் ஒத்தி வைத்திருக்கிறேன். யார் சொன்னது? நான் அமித்ஷாவை பார்க்க போகவில்லை. 27, 28 மழை வரும் என்று சொன்னார்கள். ஒத்தி வைத்தேன் என்று சொன்ன இந்த மானம் உள்ள எடப்பாடி அடுத்த நாள் 11 மணிக்கு டெல்லியிலே இருக்கிறார். யாரை பார்க்க போகிறார்? அமித்ஷாவை பார்க்க போகிறார். அதிலும் எத்தனை கார் மாறுகிறார்? 5 கார் மாறுகிறார். 5 கார் மாறி அவரை போய் அமித்ஷாவை போய் பார்த்து விட்டு வருகிறார். பார்த்து விட்டு வந்தால் கேட்டால் என்ன சொல்லுகிறார்?
ஐயா பொன்முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பாரத ரத்னா